வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சரக்கு இல்லை, திமுகவுக்கு சாவு மணிதான், களத்தில் எதிரொலிக்கவில்லை, கதரும் முதலமைச்சர். நம்ம முதலமைச்சர் ஒரு வாடிக்கையே வச்சிருக்காருப்பா. இந்த தேர்தல் தேதி அறிவித்த பிறகு என்ன வாடிக்கை வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, காலையில எழுந்ததும் ஒரு ட்வீட்டை போட்டுருவாரு. அதை வச்சு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வரிசையா பேட்டி கொடுக்கணும். நம்ம முதலமைச்சர் சொன்ன பொய்ய அதை உண்மையாக்கணும். கோயபல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். கோயபல் பிரச்சாரம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பொய்ய தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது அது உண்மையா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் நினைக்கின்றார். ஆனா இன்னைக்கு இருக்கின்ற சோசியல் மீடியா காலத்துல நம்ம முதலமைச்சர் அவுத்து விடுகின்றது பொய்ன்றது மக்களுக்கு அரை நொடியிலே தெரிஞ்சது. அது களத்துல எதிரொலிக்கவே இல்லை. அதனால தினம் தினம் பொய்யா ஒரு வேஷம் கட்டிக்கிட்டு களத்துல வந்து ஆடுறாரு. ஆனா அந்த ஆட்டத்தை மக்கள் ரசிக்கவே இல்லை. அதனால வேற மாதிரி ஏதாவது கூவ முடியுமா அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் பிரச்சாரத்துல காலையில போடுகின்ற ட்வீட்டை வச்சே வந்து பாத்தீங்கன்னா கதிரை தீர்க்கிறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, களத்துல எதிரொலிக்கவே இல்லை. அதனால முதலமைச்சர் கிட்ட இருந்த சரக்கெல்லாம் தீர்ந்து போச்சு. அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு சாவு மணி தான். அப்படியேப்பட்ட ஒரு பொய்யை தான் இன்னைக்கு காலையில அவுத்து விட்டுருக்காரு. அதை தான் நம்ம விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலையில நடைப்பயணம் மேற்கொண்டு வாக்குகளை சேகரித்திருக்கின்றார். அந்த தருணத்துல அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இன்னைக்கு தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்கின்றார். அப்படி பதிவிடுகின்ற போது அந்த பதிவுல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, குழந்தையின் முத்தம், குவளை தேநீர், தொழிலாளர் தோழர்களுடைய வாஞ்சை, ஆன்மீக அன்பர்களுடைய பாராட்டு, மாணவர்களுடைய உற்சாகம், பெண்களுடைய பேராதரவு, இவர்களை மீறி நம்மை வெல்பவர் யார் அப்படின்னு பதிவிட்டு இருக்கின்றார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்குதா? நம்ம தமிழ்நாட்டில் குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா போதிய போஷாக்குடன் வளருதா? காலை உணவு திட்டம்னு ஒன்று போட்டீங்களே, அதுல ஏதாவது வெரைட்டியை மாத்திருக்கீங்களா? இணையதளத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இவங்க பார்த்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. காலையில போற பள்ளி குழந்தைகள் காலை உணவை சாப்பிட்றது கிடையாது, எல்லாமே குப்பை தொட்டில கொட்டின காலையில நம்ம பார்த்துருப்போம். அந்த அளவு தான் குழந்தைகள் இந்த ஆட்சியை நேசிக்கிறாங்க. அப்புறம் டீ குடிக்கிறாங்களாம். டீ குடிச்சா மட்டும் எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்களே என்ன? அந்த டீ இலையினுடைய விலை எங்க உச்சம் தொட்டு இருக்கிறது. அன்றாடம் குடும்பத்தினர் போய் கடையில பொருளை வாங்குகின்ற பொழுது இவரு டீ குடிக்கிறத பார்த்த உடனே ஓசி டீ தானே குடிக்கிறாரு, இவருக்கு அது சுகமா தான் இருக்கும். ஆனா ஒரிஜினா விலை கொடுத்து வாங்கி குடிக்கிறோம்ல, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ரெண்டாவது, தொழிலாளர் தோழர்களுடைய வாஞ்சயம். இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக முதலாக போராட்ட களத்துக்கு வந்தது யார் தெரியுமா? துப்புரவு தொழிலாளர்கள் தான். ஆனா அந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கை கடைசி வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க. அரசு ஊழியர்கள் தான் திமுகவுடைய பிரதான வாக்கு வங்கி. அவங்களுக்கு எதுவும் பண்ணவே இல்லை. அவங்க கட்சிக்காரங்களை வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிட்டாரு. பழைய பென்ஷன் திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்துறோம் என்று சொல்லி ஏமாத்திட்டாரு. அரசு ஊழியர்களும் அதிருப்தி, தொழிலாளர்களும் அதிருப்தி. ஆனா திருவண்ணாமலையில தொழிலாளர்கள் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு வாஞ்சியா பேசினா ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் ஓட்டு போட்டுருவாங்களே என்ன? அதுக்கப்புறம் ஆன்மீக அன்பர்களுடைய பாராட்டு. என்ன பாராட்டு? இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய நகையை உருக்கிட்டீங்க, அங்கிருந்த பணத்தை ஆட்டைய போட்டுட்டீங்க, எதுக்கோ செலவு பண்ணி போட்டீங்க. நிலங்கள் மீட்கப்படல, கோயில்கள் அதிகமா இடிக்கப்பட்டு இருக்கிறதா, திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்றவே இல்லை, நீதிமன்ற உத்தரவிட்ட பிறகும் அமைதியா இருந்துட்டீங்க. இந்து மக்களுடைய உரிமை போச்சு. இன்னைக்கு என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றம் தொடர்பாக எந்த வழக்கையும் இனிமே விசாரிக்காதீங்க, தடங்க, அது அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய அரசு வழக்கறிஞரை வச்சு ஒட்டுமொத்தமாக ஏதோ அரசியலுக்காக அந்த நிகழ்வை நடத்தின மாதிரி மாத்தி போயிட்டீங்க. அதனால எந்த ஆன்மீக அன்பர்கள் இந்த அரசாங்கத்தை பாராட்டுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அப்புறம் மாணவர்களுடைய உற்சாகமா? என்ன மாணவருடைய உற்சாகம்? எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கிடைக்குது, அதை உண்டு விட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, மாணவர்கள் மயக்கத்துல உற்சாகமா இருக்காங்களா? அடுத்த தலைமுறையை போதைப் பொருளால் சீரழிஞ்சது. அந்த மாணவர்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அது மட்டும் கிடையாது, பெண்களுடைய பேராதரவாம். எந்த பெண்ணாவது
பாதுகாப்பா போயிட்டு திரும்பி வர முடியுமா? ஒரு சவரன் நகை போட்டுக்கிட்டு பாதுகாப்பா திரும்பி வந்துட முடியுமா? அட ஒரு மாணவி கழிப்பிடத்துக்கு கூட போக முடியல இந்த ஆட்சியில. அப்படி இருக்கும்போது பெண்கள் பேர் ஆதரவு தருகின்றார்களாம். பணம் கொடுத்துட்டா இந்த ஆட்சியை நம்புவாங்களே என்ன? அதனால திருவண்ணாமலையில நடைப்பயணம் போனீங்க, அங்க நிறைய பேரை சந்திச்சிருக்கீங்க. அது வேண்டுமானால் உங்களுக்கு புதிய ஒரு உணர்வை தந்திருக்கலாம். ஏன்னா பெரும் பணக்காரர்கள், பில்லியனராகவே பிறந்தாரு, பில்லியனராகவே வளர்ந்தாரு, அப்படியே அரசியலுக்கு வந்தாரு, ஆக சிறந்த பதவிகளை அலங்கரித்தாரு. அப்பா போனதுக்கு பிறகு கட்சியை கைப்பற்றினாரு, அப்புறம் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதனால ஏழைகளை பார்க்கின்ற போதும் ஏழைகளுடன் உட்காருவதும் அவருக்கு ஒரு உற்சாகத்தை தரலாம். ஆனா எந்த பெண்ணும், எந்த மாணவனும், எந்த குழந்தையும், எந்த ஆன்மீக அடியார்களும், எந்த தொழிலாளரும் இந்த ஆட்சியை ரசிக்கவே இல்லை. நீங்க என்ன வேணா ட்வீட் போடுங்க, அதை விட்டுவிட்டு காலையில எழுந்து ஒரு பொய்யை பரப்பியிருக்கின்றார். என்ன தெரியுமா? தொகுதி மறுவரையறை, அதுக்கு தென்னக மக்கள் ஒட்டுமொத்தமாக வஞ்சிக்கப்படுறதாக இவர் ஒரு சாயத்தை பூசுறார். காலையில அப்படி என்ன பொய் சொன்னாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, தென்னக மக்களின் நியாயமான கேள்விகளுக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பதிலளித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். எதுக்கு பதிலளிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தொகுதி மறுவரையறையை எப்படி நடத்த போகின்றீர்கள் என வெளிப்படையாக அறிவிக்காமல் ஒன்றிய பாஜக அரசு இதுவரைக்கும் ரகசியம் காப்பது ஏன் அப்படின்னு கேட்கிறார். அதாவது தொகுதி மறுவரையை பாத்தீங்கன்னா ஏதாவது நோட்டிபிகேஷன் விட்டு நாங்க செய்ய போறோம் என்று மத்திய அரசாங்கம் ஏதாவது தகவல் தந்துதா? அப்படி தகவல் தந்த பிறகுதான் இந்த சந்தேகம் வரணும். ஆனா தகவல் தரத்துக்கு முன்பாகவே இவங்க சந்தேகத்தை எழுப்புறாங்க. என்ன அதுக்கு காரணம்? சரக்கே கிடையாது, தன்னுடைய சாதனையை சொல்ல முடியல. அனுதினமும் படுகொலைகள் நடக்குது, அனுதினமும் போதைப் பொருள் விற்பனை அதிகரிக்கிறது, அங்கங்க வருமான வரித்துறையார் ரெய்டு விடுறாங்க. திமுகவினர் பாத்தீங்கன்னா வாக்குகளுக்கு பணம் கொடுக்குறாங்க, சிக்கிறாங்க. ரெண்டாவது முதலமைச்சர் போகின்ற இடத்துல கூட்டமே கிடையாது, காலியா இருக்குது. காத்தாடுகின்ற இடத்துல முதலமைச்சர் பிரச்சாரம் பண்றாரு. ஒருவேளை தோத்துட்டோம்னா என்ன பண்றது? அதனால இன்னைக்கு திருச்சி சிவா அவர்களை களத்துல இறக்கிட்டாங்க. இந்த தொகுதி மறுவரை மற்றும் உரிய நிதி தராத விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக முதலமைச்சர் போடுறதே பொய்யான தகவல் தான். அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு திருச்சி சிவா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றாம தடுப்பதற்கு நாங்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக ஒரு நேர்மை, அதுக்காக ஒரு உண்மை, அதுக்காக ஒரு கண்ணியம். மக்கள் பிரச்சனை பேசினா பரவாயில்லையா? அதனால திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுடைய நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது. அந்த நம்பிக்கை எப்படி மீட்டெடுக்க முடியும்? பாஜக மீது ஏதாவது பை சொன்னாதான். ஏன்னா பாஜக எதிர்ப்பு தமிழகத்துல பாத்தீங்கன்னா வாக்குகளாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா அது கை கொடுத்துருக்கலாம். ஆனா எத்தனையோ தேர்தலுக்கு இதே டெக்னிக்கலை நீங்க கையில் எடுப்பீங்க. மக்களுக்கு சலிப்பா இருக்காது. என்னடா 24 மணி நேரம் மோடிங்கிறாங்க. நாம இவனுக்கு ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆக்கியிருக்கோம். இவங்க இருக்கின்ற நிதியை வச்சோ இல்ல அதிகாரத்தை வச்சோ நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் மோடின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலத்துக்கு இருக்கிறவங்களாம் ஆட்சி ஆளலையா? மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் மோடி கதறிக்கிட்டு இருக்கிறான். என்னடா பைனாமொழி ஆட்சி ஒரு வேலை இங்க கொண்டு வந்துட்டுமா? திறன் இல்லாதவங்களை கொண்டு வந்துட்டுமா? ஆள தெரியாதவங்களை கொண்டு வந்துட்டுமா அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா? அதனால இன்னைக்கும் தொகுதி மறுவரையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு நம்ம முதலமைச்சர். அதுக்கு பல பேர் முட்டு கொடுக்குறாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தனியா பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு. மெட்ரோ பணிகளுக்காகவும் நிதிக்காகவும் இந்த தொகுதி மறுவரைக்காகவும் முட்டு கொடுக்குறாரு. அதாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் முதலமைச்சர் ஒரு பொய்யான ஒரு ட்வீட் போட்டுருவார். அந்த ட்வீட் வச்சுதான் பிரச்சாரம் பண்ணுவார். அந்த பிரச்சாரம் தான் எடுபடுறதுக்காக காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்களாக ஒவ்வொரு எம்பிக்களாக பேட்டி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்படிதான் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது 2001ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரையறை ஒத்து வைத்தது போல பிரதமர் மோடி அவர்களும் செய்ய வேண்டும் என தென் மாநில மக்கள் முன்வைத்த நியாயமான கோரிக்கைக்கு பிரதமர் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? வாஜ்பாய் அன்னைக்கு தொகுதி மறுவரை வருகின்ற பொழுது இப்ப தொகுதியை மறுவரையறை செய்ய வேண்டாம், இன்னும் ஒரு 25 ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுட்டாராம். அதே மாதிரி இந்த பிரதமரும் தள்ளி வைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இல்ல தலைவர்கள் கோரிக்கை வச்சாங்களாம். அந்த கோரிக்கைக்கு என்னப்பா பதில் சொல்ல போற அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ட்வீட் போட்டு கேள்வி கேட்டிருக்கின்றார்
5 மாநில தேர்தல்களுக்கு இடையே அவசரமாக நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டுவதற்கு என்ன அவசியம் வந்துருச்சு? எதுக்கு கூட்டுறாங்கன்றத முதலமைச்சருக்கே தெரியலையா? கொடுமையா இருக்குது. சாதாரண என்ன போல இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்தை கூட்டுறாங்க அப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா முதலமைச்சர் அதுல எத்தனை எம்பிக்கள் வச்சிருக்காங்க, எத்தனை உளவுத்துறை இருக்கும் தெரியாதா? அது மட்டும் கிடையாது, திமுக அடிக்காத கொள்ளையே கிடையாது. ஆனா அவங்க மீது எந்த வழக்கும் பாயில, எந்த விசாரணையும் வரல. அந்த அளவுக்கு பாஜகவுடன் திமுக நெருக்கமா தான் இருக்குது. ஆனா சிறப்பு கூட்டத்தொடரை ஏன் நடத்துறாங்கன்னு மட்டும் தெரியலையாம். மக்கள்கிட்ட வந்து நடிக்கிறாங்களாம், பாஜக எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது. அப்புறம் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை ஏப்ரல் 29க்கு பிறகு கூட்ட வேண்டும் என்ற எதிர்க்கட்சி தலைவர்களுடைய நியாயமான கருத்தை உதாசீனப்படுத்துவதில் மறைந்துள்ள மர்மம் என்ன? ஏப்ரல் 29க்கு பிறகு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரை வச்சுக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்களா எதிர்கட்சி. ஆனா எதிர்கட்சியுடைய கருத்தை உதாசீனப்படுத்திட்டாங்களாம். ஏன் உதாசீனப்படுத்தினாங்க, என்ன மர்மம் தெரியலையே அப்படின்னு சொல்றார். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி கலந்தாலோசிக்காமல் மிக முக்கியமான அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும் முயற்சி சர்வாதிகாரித்தனம் தானே. அப்படியாப்பட்ட சர்வாதிகாரித்தனத்தை ஏன் பாஜக இப்ப செய்யுது அப்படின்னு கேக்குறாங்க. எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் கேட்கும் கேள்விகளுக்குத்தான் பதில் சொல்வதில்லை, மக்களின் கேள்விக்கேனும் பதில் கிடைக்குமா பிரதமர் கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம், இது இங்கு வாழும் மக்களின் எதிர்காலம். எங்கள் அனுமதியின்றி எங்களோடு பேசாமல் இது தொடர்பாக எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதற்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா தொகுதி மறுவரைக்கு நியாயம் கிடைக்கலன்னா நான் உயிரே போயிட்டா கூட பரவாயில்லை அப்படின்னு உயிரை கொடுக்க கூட வந்து பாத்தீங்கன்னா தயாராகிட்டாருப்பா. இவங்க என்னைக்காவது உயிரை கொடுத்துருக்காங்க? இல்ல கலைஞர் குடும்பத்தில் யாராவது உயிரை கொடுத்துருக்காங்க? மொழிக்காக உயிர் கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க பேசுறதை கேட்டு பல பேர் வந்து பாத்தீங்கன்னா செத்து போயிருக்காங்க. நான் மீண்டும் சொல்றேன், திமுகவுடைய பொய் பிரச்சாரமானது இனி மக்களிடையே எடுபடாது. பாஜகவினர் அடிக்கடி இதற்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட நாராயண திருப்பதி அவர்கள் வந்து இவங்க சொன்ன பொய்க்கு விளக்கம் அளித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனா ஊடகம் ஒளிபரப்பு பண்ணாதானே, திமுக என்ன சொல்லுது அதானே ஒளிபரப்பு பண்றாங்க. அதனால மக்கள் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? பெண்கள் பாதுகாப்பு, விலைவாசியை குறைக்கணும், சாலைகளை சரி பண்ணணும், வெயில் காலம் குடிநீரை சரி பண்ணணும், பள்ளிகளை வந்து பாத்தீங்கன்னா சீர்படுத்தணும், கழிப்பறைகளை சீர்படுத்தணும், தரமான கல்வி கொடுக்கணும், தரமான மருத்துவத்தை கொடுக்கணும், வேளாண் பொருட்களுக்கு நல்ல விலைவாசியை கொடுக்கணும். இப்படி மக்களுடைய அன்றாட பிரச்சனை ஏகப்பட்டது கொட்டி கிடக்குது. படிக்கிறான், படிச்சு உடனே வெளியே வரான், வேலைக்கு எதிர்பார்க்கிறான். இந்த அரசாங்கம் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்குது? ஸோ வேலை கொடுத்ததை பத்தி பேசினாங்கன்னா மக்கள் வந்து ஆமா முதலமைச்சர் பேசுறது உண்மைதான் அப்படின்னு ஏத்துக்குவாங்க. ஆனா இந்த எந்த பிரச்சனையை பத்தியும் பேசுறதே கிடையாது. அதை விட்டுவிட்டு தொகுதி மறியறை, நிதி கொடுக்கவில்லை, இந்த மாதிரியான உப்பு சொப்பு இல்லாம மெட்ரோ ட்ரெயின் பத்தி எல்லாம் பேசி அதை விளக்கம் அளித்து இன்னைக்கு சாப்பிடறதுக்கு அரிசி இல்லையா, ஆனா மெட்ரோ ட்ரெயின் பத்தி குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாராம். 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கின்ற போது என்னத்தை கிழிச்சீங்க அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டான். தேர்தல் வந்த உடனே வந்து தமிழக உரிமையை பேசுகின்ற நீங்க ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் என்ன புடிங்கிறீங்க? முல்லை பெரியார் பிரச்சனை கிழிச்சிட்டீங்களா? இல்ல காவிரி பிரச்சனையா தீர்த்துட்டீங்களா? கச்சத்தீவை வாரி கொடுக்கின்ற போது கைகடி சும்மா இருந்தீங்களே, மீட்டு வந்துட்டீங்களா? நம்ம மாநில பட்டியலில் இருந்த கல்வி பொதுப்பட்டியலுக்கு போச்சு, புடிங்கிட்டீங்களா? தேர்தல் வாக்குறுதி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தீங்களே, அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? நீட்டை ஒழிச்சிட்டீங்களா? பேச வேண்டியதை பேசு, வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றினீங்களா? உண்மையை சொல்லு. பிள்ளையிலிருந்து அப்பனிலிருந்து தங்கையிலிருந்து அனுதினமும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பூதத்தையும் ஒன்றிய அரசாங்கத்து பூதத்தையும் எங்ககிட்ட ஏன் காட்டுறீங்க அப்படின்னு மக்களை பொறுத்த வரைக்கும் திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால முதல்வருடைய கூட்டத்துக்கு அமைச்சர் பெருமக்களே களத்துல இறங்கி பெருங்கூட்டத்தை கூட்டுற பாக்குறாங்க. ஏன்னா முதல்வருடைய வார்த்தையில எதுவும் உண்மை கிடையாது, எல்லாம் பொய். அதனால உப்பு சொப்பு இல்லாதனால டெய்லி அரைச்சமாவே அரைப்பதனால காது புளிச்சு போய் வரடப்பா நான் அப்படின்னு ஒதுங்கி ஓடுறாங்க. அதனால் திமுக தோல்வி கண்ணுக்கு எதிரே தெரியுது. எப்படா தடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தினம் தினம் வந்து பாத்தீங்கன்னா கலர் கலரா ரீல் ஓட்டு தடுக்க பாக்குறாங்க. அந்த கலர் கலரான ரீல்லாம் அருந்து போய் நாளாச்சு. சரி பார்க்கலாம் மக்கள் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க இவங்க விடுகின்ற கதைகளுக்கும் பொய்களுக்கும் என்றெல்லாம். நன்றி நண்பர்களே.